அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாம், ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிருந்தேன். மைக் ஒன்று வாங்கியாச்சு. இதுக்கு முன்னாடி மைக் யூஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து ட்ரைபேட் வாங்கின அந்த ட்ரைபேட்லேருந்து அப்படியே அடிஷனலாக கொடுத்தேன். அந்த மைக் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம புதுசாக ஒரு மைக் வாங்கியிருக்கோம். இந்த மைக் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அமேசானில் தான் வாங்கியிருக்கோம். இப்போ வாங்க மைக்கை அன்பாக்ஸ் பண்ணோம். இந்த மைக் இப்போ அன்பாக்ஸ் பண்ணோம். இந்த மைக் வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நாள் வராதுலாம் சொல்லியிருந்தாங்க. ப்ரோ வாய்ஸ் சரியாக கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் இப்போ அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தாங்க, ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதனால் இந்த மைக் வாங்கியாச்சு. இந்த மைக் பார்க்க பேர் கரினாரோ மைக் பண்ணுறாங்க. இதாங்க மைக், கரினாரோ மைக். இந்த மைக் ரேட்டு பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ். இந்த மைக்கில் 4 வெரைட்டி இருக்குது. ஒன்று சிங்கிள் மைக் இருக்குது, இன்னும் டபுள் மைக் இருக்குது. சிங்கிள் மைக் பெஸ்ட் பவர் பேங்க்கில் உங்களுக்கு டிஸ்பிளே எப்படி காட்டும், இந்த சார்ஜர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு காட்டும். இன்னும் டபுள் மைக்கில் சார்ஜர் டிஸ்பிளேயோட உங்களுக்கு வரும். இப்போ மைக் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஷேப் நல்லா கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட இதே சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு சிங்கிள் மைக் ப்ளஸ் டிஸ்பிளேவோட வாங்கிக்கலாம். இதான் மைக், கரினாரோ மைக். என்ன பார்ப்போம் பாக்ஸில். மேனுவல் யூஸ்வல் மேனுவல் கொடுத்துருக்காங்க. கைஸ் சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு சி டைப் கொடுத்துருக்காங்க. இது நம்ம இன்னும் கொடுப்பாங்க சி டைப்புன்னு அடிஷ்னலாக ஒன்று கொடுத்துருக்காங்க. மைக் இப்போ நம்ம மைக்கை அப்படியே ஓப்பன் பண்ணலாம். இது வந்து கனெக்டட். இதான் கைஸ் மைக். இது எப்படி ஆன் பண்ணலாம் சொல்கிறேன். இப்போ கைஸ் இப்போ நம்ம இந்த மைக்கை இப்போ ஃபோனில் மாட்டி பார்ப்போம் எப்படி சவுண்ட் வருது. ஓகே கைஸ், இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடுச்சு. இதுதான் மைக்கு. இந்த மைக் இதெல்லாம் நம்ம பேசலாம், ரெக்கார்ட் ஆகும். இங்கே நம்ம சைடில் வந்து இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிட்டு இங்கே க்ரீன் லைட் எரியுவாங்க. இந்த க்ரீன் லைட் எரியும். நம்ம கனெக்ட் இல்லாத சப் லைட் எரியும். இப்போ நம்ம மாட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் அதை மாட்டிட்டேன். உங்களுக்கு சவுண்ட் எப்படி கேட்குதுன்னு தெரில. இந்த இது கரினாரோ மைக்கு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. 3 டைப்ஸ் நம்ம வாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணலாம். நாய்ஸ் 1, நாய்ஸ் 2, நாய்ஸ் 3, இந்த மாதிரி 3 டைப்ஸாக நம்ம பண்ணலாம். இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பின் சி டைப் பின் கொடுத்துருவாங்க. இது வந்து நம்ம கனெக்ட் பண்ணி இந்த ஒரு பின் இருக்குவாங்க. வயர் ஹெட்செட்டு நம்ம இதில் குத்தி கேட்டோம்னா ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேட்கலாம். இதை ரெக்கார்ட் பண்ணும்போது சவுண்டு நம்ம எப்படி பேசுகிறோம் எல்லாத்தையும் கேட்கலாம். அதை ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட்டை நம்ம ரூமில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இப்போ நம்ம வெளியே வச்சு டெஸ்ட் பண்ணுறோம். சவுண்டு ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களே கேளுங்க. சவுண்டை நீங்களே கேட்டு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் தூரத்தில் வச்சு பேசி பார்க்கலாம், எப்படி கேட்குதுன்னு பார்ப்போம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தூரத்தில் நின்று பேசி பார்க்குறேன், எப்படி கேட்குதுன்னு பாருங்கள் நீங்களே. கைஸ், இப்போ நான் பேசுகிறேன் உங்களுக்கு கேட்காது பாருங்கள். இப்போ நான் கொஞ்சம் இந்த மைக்கு பார்த்தீங்கன்னா 20 மீட்டர்ஸு நீங்கள் தூரத்தில் இருந்து கூட பேசலாமா. ஃபோனுக்கும் மைக்கு டிஸ்டன்ஸ் இருந்தால் கூட சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது கேளுங்க. நீங்கள் சைடில் எங்கேயும் நாய்ஸ் உங்களுக்கு கேட்குதான் பாருங்கள். சைட்லலாம் வண்டி ஓடிக்கிறதுக்கு அந்த நாய்ஸ் உங்களுக்கு கேட்குதா? ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா காற்று அதிகமாக அடிச்சிருக்கு. அதில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தான் மொட்டை மாடிக்கு வந்திருக்கேன். இப்போ எப்படி கேட்குது ஆடியோ. ஃபோன் வேறு ஆடிக்கிட்டே இருக்குது, என்னென்ன காற்றுல விழுந்துடும் போல். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி நீங்களே பாருங்கள். எவ்வளோ தூரத்தில் நிற்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி நல்லா கேட்குதா? காற்று அதிகமாக அடிச்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு சவுண்ட் கேட்குதா பாருங்க. இந்த மைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்லேயே நல்லா மைக்குன்னு சொல்லலாம். இதோட போயா இதெல்லாம் இருக்குது, போயா மைக்குனா இருக்குது. அது வந்து 4000 ருபீஸ் வரும். நீங்கள் இந்த இது பட்ஜெட்டில் ஒரு மைக் வாங்கினா இந்த மைக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்கு நீங்கள் கம்மியாக கூட பார்க்கலாம். ஜிஎஸ்டி மைக் இருக்குது, போயா இருக்குது, போயாலே வயர் மைக் இருக்குது, அது கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைக்கோட நீங்கள் அன்பாக்ஸ் வீடியோ ஆடியோ குவாலிட்டியெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதே மாதிரி வேறு உங்களுக்கு அன்பாக்ஸ் வீடியோ வேணுமா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். இந்த மைக்கு பற்றி வேறு டீட்டெயிலும் வேணுன்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள் சொல்கிறேன். இந்த மைக்கோட
லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், அதை பார்த்துக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனலுக்கு புதுசாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. லெட்ஸ் see the next video guys. Thank you guys. Bye.